That very happy evening, friends. Last session we completed Mother's Voice. பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சப்ளிமெண்டரி ரீடிங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பர்த்டே லெட்டர் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு டு ஹிஸ் டாட்டர் இந்திரா காந்தி. That is the prose that we are going to discuss in today's session. Before that, பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறம் இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. புத்தா அண்ட் ஹிஸ் டிசைபிள், புத்தர் மற்றும் அவருடைய சீடரும். நிறைய புத்தருடைய கதைகள் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா? நிறைய கேள்விப்பட்டிருப்போம். புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நிறைய கதைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. பொறுமை, ரொம்ப சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த புத்தருடைய கதையில நம்ம நிறைய பார்த்திருப்போம். சோ இந்த கதையில நம்ம அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோபமா இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறந்ததா இருக்காது. கொஞ்சம் அமைதியா ஆனதுக்கு அப்புறம் மனசு அமைதியா ஆனதுக்கு அப்புறம் முடிவானதை நம்ம எடுத்தோம்னா அது நல்ல ஒரு முடிவா இருக்கும். அப்பதான் நம்ம ஒரு முடிவே எடுக்கணுங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம அதை தெரிஞ்சுப்போம். சரியா? புத்தர் ஒரு மரத்துக்கு அடியில தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவரை சுத்தி நிறைய சீடர்கள் இருக்கார். இவரையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் எவ்வளோ கவனத்தோட இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங் மெடிடேஷன். எப்படி இவரால இப்படி பண்ண முடியும்? சில பேர் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, சில பேர் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு புத்தருக்கு தாகம் எடுக்கிறது. ரொம்ப தாகம் எடுக்குது. He is feeling very thirsty. He asked one of his disciples to bring him a glass of water. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாயேன்ப்பா, பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வாயேன், எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. I'm feeling very thirsty. Please bring me a glass of water from the nearby pond. This is the statement that he gives to his disciple. இந்த சென்டென்ஸ் தான், இதுதான் அவர் சொல்றாரு அந்த சீடர்கிட்ட. இந்த சீடர் என்ன பண்றாரு? புத்தருக்கு ரொம்ப தாகம் எடுக்குதுங்கிறத, நான் போய் தண்ணியை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா, பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல நிறைய விலங்குகள் குளிச்சுட்டு இருக்கு. அது தண்ணி குளிச்சுட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணிருந்தது. இப்ப எப்படி போய் நான் தண்ணி எடுக்கிறது? தண்ணிய பார்த்தாலே ரொம்ப கலங்கலானா இருக்கு. நான் எப்படி போய் இந்த தண்ணியை போய் கொடுப்பேன்? தாகத்தை தீர்க்கறதுக்காக அவர் தண்ணி கேட்டிருக்காரு. நான் எப்படி இந்த கலங்கலான தண்ணியை போய் கொடுப்பேன்? அதனால என்ன பண்றாரு? புதர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் தண்ணி கொண்டு வரலாம் தான் நினைச்சேங்க ஐயா, ஆனா அந்த குளத்துல நிறைய விலங்குகள் குளிச்சுட்டு, நிறைய விலங்குகள் இருந்துதான் மண்ணா இருந்தது. இந்த தண்ணியை பார்க்கறதுக்கே ரொம்ப கலங்கலா காணப்பட்டது. அதனால நான் தண்ணியை கொண்டு வரல. இந்த மன்னிச்சுக்கோங்க. ப்ளீஸ் forgive me. Since the water is muddy, I haven't brought you a glass of water. Kindly excuse me. This is the sentence that the disciple says to Buddha. So Buddha says he understands what the disciple is trying to tell. So he says, it's fine. You bring me water after some time. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தண்ணியை கொண்டு வா. கொஞ்ச நேரம் கழிச்சு புத்தர் சொல்றாரு, இப்ப போயிட்டு வாயேன், இப்ப போய் தண்ணியை கொண்டு வாயேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் போய் பாக்குறாரு. அந்த குளத்துல விலங்குகள் இல்ல, ஆனா தண்ணி கொஞ்சம் கலங்கலாதான் இருந்தது, தெளிவாலாம் இல்ல. அவர் சொல்றாரு, விலங்குகள்லாம் இப்ப எடுத்துங்கய்யா, ஆனா தண்ணி என்னமோ கலங்கலாதான் இருக்கு, மண்ணு நிறைஞ்சதாதான் இருக்கு. அதனாலதான் நான் இப்பவும் தண்ணியை கொண்டு வரல உங்களுக்காக. என்ன மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க நீங்க. சரி விடு, நான் கொஞ்ச நேரம் தெரிச்சே உன்கிட்ட சொல்றேன், அப்ப போய் நீ தண்ணி கொண்டு வா. இப்ப வேண்டாம், நீ இவ்வளவு சொல்றல்ல, பரவாயில்ல, இப்ப வேண்டாம், நீ தண்ணி கொண்டு வர வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்கிட்ட சொல்றேன். After some point of time, you bring me water, I let you know. After half an hour, Buddha says to his disciple, now you go to the pond, the water will be clear, and you can bring me a glass of water. இப்போ நீரானது தெளிவா இருக்கும், கலங்கலெல்லாம் காணப்படாது, தெளிவா இருக்கும் தண்ணி. இப்ப போய் நீ கொண்டு வரலாம் அப்படின்னு அரை மணி கழிச்சு சொல்றாரு. போய் பார்த்தா சீடர் போய் பாக்குறாரு, அந்த தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப இந்த இதுல எப்படி இருந்தது? ஒரே மண்ணா இருக்குல்ல. இப்ப பாருங்க தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப இந்த மீன் எல்லாமே கூட காணப்படுறது பாத்தீங்களா? அவ்வளவு தெளிவாயிடுது தண்ணி. எப்படி இது? இவர் சொன்ன மாதிரியே தண்ணி இப்ப மண்ணா இருக்காது, கலங்கலா இருக்காது, தெளிவா இருக்கும்னாரு. தண்ணி எப்படிதான் இருக்கு, தெளிவா இருக்கு. How is it possible? Buddha says that the water will not be muddy, the water will be very clear. Now you can bring me a glass of water. How is it possible? He was very confused. ரொம்ப குழப்பமாவே இருந்தாரு. எப்படி இவர் சொல்லியிருக்கலாம், எதை வச்சு இவர் சொன்னாரு அப்படிங்கிறத ஒரு யோஜனையோடய போனாரு. நீ அப்ப போன போது நிறைய விலங்குகள் இருந்ததுன்னு, அது நடமாடி இருந்ததுன்னு, அதுல குளிச்சிருந்ததுன்னு சொன்ன. அதனால அந்த தண்ணி கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே எழுந்து வந்திருக்கும். அதனாலதான்
அந்த தண்ணியும் கலங்கலா காணப்பட்டிருக்கும், மண்ணு நிறைஞ்சதா இருந்திருக்கும். ஆனா நீ 1/2 மணி கழிச்சு இப்பதான் போயிருக்க இல்லையா, இப்ப என்ன இருக்கும், அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கியிருக்கும், மறுபடியும் அது அடியில போய் செட்டில் டவுன் ஆயிருக்கும். இப்போ மேல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே தெளிவா இருக்கும். அதனாலதான் நீர் ரொம்ப கிளியரா இருக்கு. இதே மாதிரிதான் நீயும் எப்பயாச்சும் கோவத்துல எடுக்கக்கூடிய முடிவும் இந்த மாதிரி இந்த மண்ணு நிறைஞ்ச தண்ணி போலதான் ரொம்ப கலங்கினதா இருக்கும். அதனாலதான் கோவத்துல எடுக்கக்கூடிய முடிவு எதுவுமே வந்து சரியானதா இருக்காது. நம்ம கொஞ்ச நேரம் அதுக்கு அப்படியே விட்டுடணும். கோவத்துல இருக்கோம்னா சரி, கொஞ்ச நேரம் அந்த விஷயத்த அப்படியே ஆற போட்டுருவோம், அப்புறமா அதை பார்ப்போம். அப்புறமா அது கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அப்புறம் நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா இருக்கும். தவறானதா தவறான முடிவா அது இருக்கவே இருக்காது. ஸோ we need to remain calm. We need to calm down ourselves when if at all we are angry. ஒருவேளை கோவமா இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது. இன்னொருத்தரை வந்து நோகடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னொருத்தரை வந்து பாதிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற முடிவே வந்து தப்பானதா கூட இருக்கலாம். அதனால அந்த நேரத்துல வந்து நம்ம அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறம் பேசணும். So this is a beautiful short story wherein it illustrates that we should never act when we are angry. நம்ம எப்போ கோவமா இருப்போமோ அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உடனே முடிவு எடுக்கிறதோ பதில் அளிக்க கூடாது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். we should take time and then our mind calms down. ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா மைண்ட் வந்து காம் ஆயிடும். இப்ப எப்படி இந்த கலங்கலா இருந்த அந்த நீரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போயிட்டு வா, நீர் வந்து தெளிவா இருக்கும்னு இவர் சொன்னாரு. அதே மாதிரி தானே ஆச்சு. இட்ஸ் சோ மடி, half an hour back. After half an hour the same water is very clear. It's crystal clear. ரொம்ப தெளிவா இருக்கு, மண்ணெல்லாம் கீழே இறங்கி போயிடுது, தண்ணி மட்டும் அவ்வளோ கிளியரா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மீன்களே அவ்வளோ ஆஹ் தெளிவா தெரியுது இல்லையா. சோபியா அதே போலதான் நம்மளும் அந்த கோபத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா இருக்காது. கோபமா இருக்கும்போது நம்ம அந்த நேரத்துல அமைதியா இருந்தணும், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம இனி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் தி ஸ்டோரி வில் ரிமைண்ட் யூ அட் டைம்ஸ் when you feel angry. உங்களுக்கு கோவம் வரும்போது இந்த கதையை வந்து ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், as I told already, we are going to start with the prose, a letter. What letter? A birthday letter. ஒரு பிறந்த நாள் கடிதம். இப்ப எங்க மேம் கடிதம்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்ப எல்லாம். ஒரே பர்த்டே விஷயம்னாலே வாட்ஸ்அப், போனு, இல்ல போன்ல வந்து கால் பண்ணி வாழ்த்துவாங்க. இது மாதிரி தானே பாக்குறோம். இந்த கடிதத்து மூலியமா வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்குங்கிறது இப்ப ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கு. மேபி இஸ் எக்ஸிஸ்டிங், பட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வெரி லோ. முன்னாடி இந்த காலத்துல வந்து போனே கிடையாது. லெட்டர் அனுப்பிச்சு அதுல தகவல் அனுப்பினாதான் ஒரு ஊர்ல இருந்து அந்த இன்னொரு ஊருக்கு போறதுக்குள்ள கொஞ்ச நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தகவலே தெரிய வரும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பகிர்ந்துக்கணும்னாலே கடிதத்து மூலியமா தான் பகிர்ந்துப்பாங்க. சோ இது என்ன கடிதம்? கடிதம் வந்து என்னன்னா ஒரு பிறந்த நாள் வாழ்த்தினுடைய ஒரு கடிதம். அப்பா வந்து பொண்ணுக்கு, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பொண்ணான இந்திரா காந்தி அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஆனா சிறையில இருக்காங்க. அவங்க கடிதம் எழுதும்பொழுது அவங்க சிறையில இருக்காங்க. ஆனா தன்னுடைய பொன் குழந்தையோட பர்த்டே எப்படி மறக்க முடியும்? அதனால அந்த பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கடிதம் எழுதுறாரு. ஸோ இட் வாஸ் சம்மர் ஆஃப் 1928. அப்போ வந்து ஒரு கோடை காலம், 1928 கோடை காலம். When Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira, who was in Missouri at that time. அப்போ 1928 சம்மர் காலம். அப்பதான் ஜவஹர்லால் நேரு கடிதங்கள் வந்து தன்னுடைய இளம் வயதில் இருக்கக்கூடிய சின்ன பொண்ணான இந்திரா காந்திக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. அப்போ அவங்க வந்து முசோரியில வந்து வசிச்சிருந்தாங்க. யாரு? இந்திரா காந்தி. ஷி வாஸ் இன் முசோரி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். In his letters, he speaks. In his letters, he speaks to his daughter on a wide range of topics. நிறைய டாபிக்ஸ். எப்படி இருக்க, என்ன பண்ற, இது மாதிரி தகவல் மட்டும் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் பேசப்படாது. நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து மொழிகளை பத்தினது, வணிகம், வரலாறு, புவியியல், அறிவியல், அப்புறம் புராணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி, இது போன்ற தகவல்கள் எல்லாமே இருக்கும். அந்த நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த கடிதத்துல வந்து கவர் ஆயிருக்கும். In his letters, he speaks to his daughter
ஆன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ். எதை பத்தி தகவல்கள், எந்த தகவல்கள்லாம் பத்தி பேசுவாங்க அப்படின்னா, மொழிகளை பத்தி, லாங்குவேஜஸ், வணிகம், ட்ரேட பத்தி பேசுவாங்க, ஹிஸ்டரி, வரலாறை பத்தி பேசுவாங்க, ஜியாகிரபி, புவியியல் பத்தி பேசுவாங்க, அறிவியல் பத்தி பேசுவாங்க, புராணங்களை பத்தி பேசுவாங்க, எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் எவல்யூஷனை. இதை பத்தின டாபிக்ஸ் எல்லாம் இதுல கவர் ஆயிருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் அவருடைய கடிதங்கள்ல இருந்திருக்கு. வென் இந்திரா வாஸ் அபவுட் டு டர்ன் 13, அதாவது 13 வயசு ஆறதுக்கு முன்னாடி, அதாவது 1930ஆம் ஆண்டு, நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீடைல் லெட்டர்ஸ். இன்னும் நுணுக்கமான கடிதங்கள்லாம், ரொம்ப விரை டீட்டெயில்டா இருக்கக்கூடிய கடிதங்களை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. Before she turned 13, that is in 1930, he started sending her more detailed letters. These letters contained his understanding of the world, தன்னுடைய உலகத்தை பத்தின புரிதல், அவர் புரிஞ்சிட்ட விதம், அதை பத்தின தகவல்களை வந்து பகிர்ந்துப்பாரு. which he wanted to further impart it to his daughter. தான் தெரிஞ்சிட்ட விஷயம், இந்த உலகத்தை சார்ந்த விஷயம், அவர் என்ன தெரிஞ்சின்றாரோ தன்னுடைய மகளுக்கும் அது தெரியணும். அந்த விஷயங்கள்லாம் அந்த கடிதங்கள்ல வந்து இருக்குமா. even while he was in prison, சிறையில இருந்த போதுமே, even while he was in prison, he wanted to make sure that his child is not devoid of her father's teaching. அதாவது அப்பாவினுடைய அறிவாற்றல் அது இல்லாமலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லாமலே போயிடக்கூடாது, தான் குழந்தைக்கு வந்து தன்னுடைய டீச்சிங்ஸ், அவர் என்ன சொல்ல வராரோ அது எல்லாமே, அவர் எது வந்து சரி தவறு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரோ, அவர் கத்துட்ட விஷயங்கள் எல்லாமே தான் பொண்ணுக்கு, இந்திராக்கு வந்து தெரிஞ்சானும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நேரு இருந்திருக்கார். Over the next 4 years, Nehru continuously wrote to his daughter from prison and his words are still inspiring. அடுத்த 4 வருஷத்துக்கு நேரு வந்து தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறாரு. அதாவது சிறையில இருந்தபடியே தன்னுடைய மகளோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? கடிதம் மூலியமா பேசுறாரு. இஸ் கம்யூனிகேட்டிங் டு ஹிஸ் டாட்டர் பை ரைட்டிங் அ லெட்டர் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன்ஸ்பைரிங். இன்னும் உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் ஊக்குவிக்கிறதாகத்துல தான் அந்த கடிதங்கள் வந்து இருக்கு. அவர் அந்த கடிதத்துல எழுதின வார்த்தைகள்லாம் இன்னும் இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. ஸ்டில் மோட்டிவேட்டிங் வரும், ஊக்குவிக்கும் வரமா இருக்கு, உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த கடிதத்துல வந்து பார்க்க முடியுது. The letters written by Nehru from the various prisons in British India to his daughter Indra were published in 1942. நிறைய கடிதங்கள் வெவ்வேறு சிறையில வந்து அடைக்கப்படும் பொழுது, அதாவது இந்த பிரிட்டிஷர்கள் அந்த காலத்தின் பொழுது ஒரு சிறையில இருந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய கடிதங்கள் வந்து இந்திராக்கு எழுதுவாங்களாம். அதையெல்லாம் சேகரிச்சு ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டாங்களாம். எப்போ 1942ஆம் ஆண்டு ஒரு புத்தகமா வெளியிடப்பட்டது. அது வந்து என்னன்னு பேர் வந்தது, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, were published in 1942 as Glimpses of World History. It is a collection of 196 letters on world history. அதுல எத்தனை கடிதங்கள்? 196 கடிதங்கள். உலக it is about world history and it consists of 196 letters. 196 கடிதங்கள். So we are going to start reading the letter. என்ன கடிதம் தன்னுடைய பொண்ணு பிறந்த நாளுக்காக எழுதியிருக்காருங்கிறத நம்ம இப்ப படிக்க போறோம். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி வாஸ் இன் சென்ட்ரல் பிரிசன், மத்திய சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அது வந்து நேனிங்கிற ஊர்ல இருக்கு. ஸோ வென் ஹி சி ரைட்டிங் தி லெட்டர், October 26, 1930, 1930ஆம் ஆண்டு, அதாவது தான் பொண்ணு 13 வயசு அடையறதுக்கு முன்னாடி அவர் வந்து சில நுணுக்கமான விஷயங்கள், தன்னுடைய டீச்சிங்ஸ்லாம் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நேரு வந்து பொண்ணான இந்திராக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. மை டியர் இந்திரா, அன்பே இந்திரா, on your birthday you have been in the habit of receiving presents and good wishes. உன்னுடைய பிறந்த நாள் வந்துட்டாலே நிறைய இந்த பரிசு பொருட்களும் நல்வாழ்த்துக்களும் தான் உனக்கு வரும். உனக்கு அதுதான் வந்து வழக்கமா இருந்திருக்கு. பொதுவா நிறைய பேர் வந்து உன்னை வாழ்த்துவாங்க, நிறைய இதெல்லாம் வரும், பரிசு பொருட்கள்லாம் உனக்கு வரும் உன்னுடைய பர்த்டே அன்னைக்கு. குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹாவ் இன் ஃபுல் மெஷர், பட் வாட் பிரசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நேனி பிரிசன். நிறைய நல்வாழ்த்துக்கள்லாம் வரும், நிறைய அளவுல உனக்கு வரும். ஆனா
நான் என்ன அனுப்ப முடியும்? நெய்னி பிரிசன்ல இருந்து இந்த நெய்னி சிறைச்சாலையில வந்து நான் அடைக்கப்பட்டிருக்கேன். நான் என்ன பரிசு அளிக்க முடியும் உனக்கு? இப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு. மை பிரசன்ஸ் cannot பி வெரி மெட்டீரியல் ஆர் சாலிட். நான் கொடுக்கக்கூடிய ஆஹ் பரிசு பொருட்கள் வந்து உலக பிரகாரமானவோ இல்லாட்டி திட வடிவுல பொருளாகவோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தே கேன் பி ஆஃப் தி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். மன ரீதியாகவும் ஸ்பிரிட்டா வந்து அதிகரிக்கிறதுக்காகவுமான விஷயங்களா மட்டும்தான் இருக்க முடியும். திங்ஸ் தட் ஈவன் த ஹை வால்ஸ் ஆஃப் பிரிசன் cannot ஸ்டாப். இந்த உயரமான இருக்கக்கூடிய இந்த சுவர்கள், இந்த சிறையில இருக்கக்கூடிய இந்த உயரமான சுவர்கள் இது வந்து தடுக்கவே முடியாது. அதாவது என்னுடைய எண்ணங்கள், நான் உனக்கு நினைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் வந்து இந்த சுவர்கள், இந்த பிரிசன்ல இருக்கக்கூடிய இந்த சிறையில இருக்கக்கூடிய இந்த சுவர்கள் கூட அதை தடுக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஸ்வீட் ஹார்ட், தங்கமே உனக்கு தெரியுமா, ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மனைசிங் அண்ட் டோலிங் அவுட் குட் அட்வைஸ். உனக்கு தெரியும் தானே, எனக்கு இந்த உபதேசம் கொடுக்கறது, அறிவுரை சொல்றதெல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஹவ் ஐ டிஸ்லைக், லைக்னா பிடிக்கிறது, பிடிக்காம இருக்கிறதுனா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் அதை என்னன்னு சொல்லுவேன்? டிஸ்லைக் அப்படின்னு சொல்லுவேன். ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மனைசிங். செர்மனைசிங்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ரொம்ப நேரம் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கலாம், ஒரு டெலிவரிங் லாங் டாக். அது தமிழ்ல வந்து நம்ம ஒரு உபதேசம்னு சொல்லுவோம். இல்லாட்டி இந்த டோலிங், DOLING, இந்த பொம்மையா அர்த்தங்கிற கிடையாது, அது டால். இது டோலிங் அப்படின்னா இந்த அறிவுரை சொல்றது, இப்படி இப்படி பண்ணு, அட்வைஸ் கொடுக்கறது. அதாவது டோலிங் அவுட், நிறைய தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது, இந்த அறிவுரையை சொல்றது. இது வந்து இதுல எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, நான் அதை விருப்பமும் பட மாட்டேன். ஐ ஹாவ் ஆல்வேஸ் தாட் தட் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட் ரைட், வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன், இஸ் நாட் பை கிவிங் அ சர்மன். இந்த உபதேசம் கொடுக்கறதுனாலயோ இந்த அறிவுரை தெரிவிக்கிறதுனாலயோ தான் எது வந்து சரி, எது தப்பு, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுங்கிறத வந்து இந்த ஒரு அறிவுரை சொல்றதுனால மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. பட் பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங், அதை ஆனா எப்படி தெரிவிக்க முடியும்? பேசுறது மூலியமாவும் இன்னொருத்தரோடைய டிஸ்கஸ் பண்றது மூலியமா தான் அதை வந்து உண்மையே என்னங்கிறது வெளியில வரும். லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் கம்ஸ் அவுட். தொடர்ந்து நீங்க ஒருத்தர்ட்ட உபதேசம் சொல்லிட்டே இருங்களேன், இப்படிலாம் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அப்படியே நீங்க சொல்லிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க வந்து நம்ம பேசுறதே கேட்கறத நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்கள்ட்ட பேசணும், அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம கேட்கணும். we need to discuss with each other. அது நம்ம பேசும் பொழுதுதான் உண்மை என்னங்கிறதே நமக்கு தெரிய வரும். at that point of time a little bit of truth comes out. அப்பதான் ஒரு சிறிதளவு உண்மையே வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. ஐ ஹாவ் லைக் மை டாக்ஸ் வித் யூ. நான் உன்னோட பேசக்கூடிய ஆஹ் இந்த உரையாடல் வந்து எனக்கு பிடிச்சதுதான். அண்ட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம், பகிர்ந்திருக்கோம். பட் த வேர்ல்ட் இஸ் வைட் அண்ட் பியாண்ட் அவர் வேர்ல்ட் லைக் அதர் வண்டர்ஃபுல் அண்ட் மிஸ்டீரியஸ் வேர்ல்ட்ஸ். ஆனா நான் என்னமோ உன்கிட்ட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானதான். நான் உன்கிட்ட பேசுறதே நான் ரொம்ப விருப்பப்படுவேன். அதுலயும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்திருக்கோம். ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் அண்ட் வி ஹாவ் டிஸ்கஸ் மெனி திங்ஸ். பட் ஆனா இதை தாண்டி உலகம் வந்து இதை விட பெரிதானது. அண்ட் பியாண்ட் ஆர் வேர்ல்ட், நம்ம உலகத்தை தாண்டி இன்னும் அற்புதமான விஷயங்களும் புதிரான விஷயங்களும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. none of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. அப்படி ஏதாவது இருக்கான்னு, நம்ம எல்லாமே தெரியும், எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இந்த உலகத்துல, தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது. இப்போ ஒரு கலையே எடுத்துக்கோங்களேன், வெறும் ஒரு டிராயிங், பெயிண்டிங், இது மட்டும் தானா? எத்தனையோ கலை வடிவங்கள் இருக்கு. நடனம் ஆடுவாங்க, பாடுறது இருக்கு, இந்த சிற்பக்கலை இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஒண்ணு தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்சங்கிற நினைப்பு வரவே கூடாது. there are lot many things that we need to learn, lot of things that are there wherein we can gain knowledge. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிற அந்த மனப்பான்மையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். So that is the reason he says here, none of us need ever be bored or imagine that. நினைச்சுக்க பார்த்துக்க கூட வேண்டாம், இந்த மாதிரி எல்லாமே தெரியும்,
நம்ம ரொம்ப புத்திசாலிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரவே வேண்டாம். Because we need to learn a lot of things which is around us. But what am I to do then? அப்புறம் நான் என்ன பண்றது? A letter can hardly take the place of a talk. At best, it is a one-sided affair. இப்ப நான் கடிதம் எழுதுறேன்னா அதுல இருந்து உன்கிட்ட இருந்து பதில் வருமா? ஒன் சைடு அஃபேர் தானே. இஸ் a one side affair. ஒரு வழி செயல்பாடு அப்படிங்கறது அதுக்கான அர்த்தம். It's a one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over, as if we really were having a talk. Imagine that I have made a suggestion to you for you to think over. மறுபடியும் நீ சிந்திச்சு பாரு. As if we were really having a talk. நிஜமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்தாப்புல இருந்துட்டு பேசுறோம்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி நீ கற்பனை செஞ்சு பாரு. In history, we read of great periods in life of nations, of great men, women, all these things we get to know. இந்த மனிதர்கள் அது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அவங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். Do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc? நீ முத இந்த ஜான் ஆஃப் ஆர்க் அவங்களுடைய கதையை படிச்ச போது நீ எவ்வளோ ஆச்சரியப்பட்டு போயிருந்த, எவ்வளோ ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதா இருந்த, ரொம்ப அட்ராக்டடா இருந்த, எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட். அதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதையே நம்ம பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட் தான் இந்த ஃபேசினேட்டடுக்கான அர்த்தம். ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ட் ஃபேசினேட்டட் மீன்? It means to get attracted. So towards the end, I'll be sharing a screen wherein examples would also be quoted in the form of sentence for this word fascinated. Fascinated க்கான அர்த்தம் extremely attracted. Extremely attracted. உங்களுடைய கவனம் ரொம்ப அதுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு. Attracted or fascinated. Fascinated is the another word for this, meaning extremely attracted. Okay. The Joan of Arcங்கிறது யாரு? Joan of Arc is a இப்போ இதை பத்தின தகவல் எதுவும் சொல்லப்படல. இந்த ஜோன் ஆஃப் ஆர்க்கை பத்தி நீ படிச்ச போது நீ ரொம்ப ஃபேசினேட் ஆன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்பா. She was very, she was extremely attracted when she read the story of Joan of Arc. She's is the national heroine of France. Joan of Arc is a national heroine of France. என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். She led this French army in a momentous way when English people tried to conquer France. ஆங்கிலேயர்கள் பிரான்ஸை காங்கர் பண்ணணும், சிறைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தபோது ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த பிரெஞ்சு ஆர்மியை அவங்க வழி நடத்தினாங்களாம். She led. This information isn't there in the book. To know who this person Joan of Arc னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த தகவல் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரியா? ஏன்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். It's not just for the sake of reading. We need to learn it. We need to read it. She led French army in momentous way. ஒரு புத்திசாலித்தனமா ஒரு சாதுரியத்தோட நடத்தினாங்க நம்மளுடைய பிரெஞ்சு ஆர்மி. எப்போ? when English people try to conquer France. பிரான்ஸை காங்கர் பண்ணணும்னு நினைச்ச போது ஆங்கிலேயர்கள் அப்போ இந்த பிரெஞ்சு ஆர்மி ரொம்ப சிறப்பா அவங்க வழி நடத்தினாங்க. So she was fascinated. யாரு? இந்திரா காந்தி is fascinated after she read story of Joan of Arc.
சோ இத பத்தி தான் இங்க சொல்லியிருப்பாங்க இந்த கடிதத்துல. ஜோன் ஆஃப் ஆர்க்க பத்தி நீ படிச்சீங்கன்னா ரொம்ப நீ ஈர்ந்து போன, அவங்கள பத்தின அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் உனக்கு வந்தது சொல்லியிருப்பாங்க நேரு இந்த கடிதத்துல. If you find this informative, you can make note of it. உங்களுடைய புத்தகத்துல அந்த டாப் மோஸ்ட் பேஜ்ல வந்து எழுதிக்கலாம். ஜோன் ஆஃப் ஆர்க் நான் யாரு, என்ன, ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கலாம். Do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc and how your ambition was to be something like her? நீ அவங்கள போல ஆகணுங்கிறது தான் உன்னுடைய லட்சியமாவே இருந்தது. அவங்கள பத்தின கதையை படிச்சது அவங்கள மாதிரிதான் ஆகணுங்கிறது தான் உன்னுடைய லட்சியமா இருந்தது. அதான் இந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. History. Sorry, do you remember how fascinated you were when you first read the story of Joan of Arc and how your ambition was to be something like her? அவங்கள போலவே இருக்கணுங்கிறதான் உன்னுடைய சிந்தனையாவும் இருந்தது. Ordinary men and women are not usually heroic. சாதாரணமான மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க செயலா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும்தான் நினைப்பாங்க. சம்பாதிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய கவலைகள், இது மாதிரி விஷயங்கள்ல தான் சிந்திப்பாங்க. இது போல ஒரு சிறப்பான ஒரு ஹீரோய்க்கான விஷயங்கள்லாம், இந்த வீரமிக்க செயல்கள்லாம் சாதாரண மனிதர்கள், சாதாரண பெண்மணிகளா இருக்கட்டும், சாதாரண ஆண்கள் இதை பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஒன்லி brave people, heroic people like them does things like this. They think of their bread and butter. Bread and butterனா சாப்பிடுற bread and butter அன்றாட வாழ்க்கையை பத்தி தான் அவங்க சிந்திப்பாங்க. அது சொல்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. They think of their bread and butter of their children. அன்னி பொழுதுக்கு எப்படி சமைக்கலாம், சாப்பிடலாம், எப்படி அன்னினால வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கிறது, இதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். ஆஃப் தியர் ஹவுஸ் ஹோல்ட் வரிஸ், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், சோகங்கள், இது மத்தின விஷயங்கள் தான் இருக்கும். பட் டைம் கம்ஸ் when a whole people become interested in a great cause. ஆனா ஒரு நேரமானது வரும், அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு காரணத்துக்காக போராடணும், அதுல வந்து ஆர்வத்தை வந்து காட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும், நேரம் வரும். then history helps even then history helps even simple ordinary men and women to become heroes. அப்போ வந்து சாதாரணமான மனிதர்களாவே ரொம்ப ஒரு ஹீரோஸா ஆக்கிறதுக்கு காலமே வந்து வழிநடத்தி கொடுக்கும். ஒரு பெரிய எளிய மக்களையே வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிறதுக்கான காலம் வரும். Great leaders have something in them which inspires a whole people, makes them do great deeds. Great leaders, they have something in them. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சிறப்பான லீடர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மகாத்மா காந்தி அவர்கள், அந்த நாட்கள்ல இருந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே வச்சுக்கோமே, அவங்க எல்லாம் வந்து நம்மளை எப்படி வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து நம்மளுடைய கவனம் அவங்க பக்கம் எப்ப திரும்பிது, ஏன்னா அவங்க செஞ்ச வீரமான செயல்கள், இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம நமக்கு வந்து அவங்க மேல கவனத்தை வந்து அதிகமா நம்ம செலுத்த ஆரம்பிச்சோம். இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி துணிச்சலான செயலா நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறதுதான். அவங்கள பார்த்துதான் நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் வந்து. Great leaders have something in them which inspires a whole people and make them do great deeds. In India, a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. He has helped to make the starving, அதாவது பசியோட இருக்கிறவங்க, ரொம்ப பசி பட்னியமா இருக்கிறவங்க, starving, the poor and the oppressed, ஒதுக்கப்பட்டவங்கள, தி புவர், ஏழையா இருக்கிறவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாரையுமே வந்து சந்தோஷமா ஆக்கியிருக்காங்க. யார பத்தி பேசப்படுறது? காந்தி அவரை பத்தி தான். இஸ் பீன் அட்ரஸ்ட் அஸ் பாப்புஜி. Bapuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. கோடிக்கணக்கான மக்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய கவனத்தையே வந்து, அப்ப அந்த காலத்துல அவருமே பிரிசன்ல தான் இருந்தாரு, அதாவது சிறையில தான் அடைக்கப்பட்டிருந்தாரு.
பட் த மேஜிக் ஆஃப் his மெசேஜ், ஆனா அவர் சொன்ன ஒரு தகவல், இந்த மந்திர மந்திர சொற்கள் சொல்லலாம். மேஜிக் ஆஃப் his மெசேஜ் it has stolen the hearts of India's millions. Men and women and even little children come out of their little shells and become India's soldiers of freedom. இந்த விடுதலை வீரர்களா, இந்தியர்கள் நிறைய அந்த சின்ன குழந்தையிலேயே வந்து விடுதலை வீரர்களா மாத்துறதுக்கு இவருடைய செயல்கள் வந்து ரொம்ப ஊக்குவிக்கும் ரகத்துல இருந்திருக்கு. அண்ட் யூ அண்ட் ஐ ஆர் ஃபார்ச்சுனேட் டு see this happening before our eyes. நீயும் நானும் எவ்வளவு கொடுத்து வச்சவங்களா இருந்திருக்கோம் பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, அதை நம்மளே வந்து அனுபவிச்சிருக்கோம். அண்ட் டு டேக் சம் பார்ட் ourselves in this great drama. இந்த நாடகத்தையும் நம்ம பங்கேற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. So here, until here, we have seen that Nehru is wishing her daughter to do things without any hesitation, and the inspiration that she gained from Joan of Arc has been told. இது போன்ற விஷயங்கள்லாம் கடிதத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். So for few words we'll see. As we are running short of time, I'll explain these two paragraphs in the upcoming session. We'll see the glossary words. வரைக்கும் பார்த்துருக்கிற வார்த்தைகளுடைய அர்த்தம், ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இன்னி செஷனுக்கு. We are running short of time. Proceeding with that. Okay, one moment. Sermon. Ceremony in which a priest gives a talk on a religious or a moral subject. So, இதுக்கான ஒரு simple sentence பார்க்கலாம். The bishop's sermon, charity. இந்த பிஷப் கொடுத்த இந்த உபதேசம் வந்து எதை பத்தின ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்ததுன்னா, சேரிட்டி, இந்த தானம் செய்யறது. இட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேரிட்டி. இந்த பிஷப் சர்மன் எம்பசைஸ், அழுத்தம் கொடுக்கறது. எம்பசைஸ்னா எதை பத்தின தகவல் வந்து அழுத்தமா சொல்றது, அதுதான் எம்பசைஸ்டுக்கான அர்த்தம். இட் டோல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேரிட்டி. ஸோ இது எதுக்கு பார்த்துருக்கோம், இந்த சர்மன் வார்த்தைக்கான அர்த்தம், அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சென்டென்ஸ். Simple sentence pertaining to this word. Fascinated. She was fascinated after reading this Joan of Arc. So extremely attracted. So இந்த வார்த்தை வச்சு ஒரு simple sentence பார்க்கலாமா? The child was fascinated by the butterflies colors. இந்த பட்டாம்பூச்சினுடைய நிறங்களை பார்த்து அந்த குழந்தை வந்து ரொம்பவே fascinate ஆனா. She was extremely attracted. Child was attracted by the butterflies colors. Okay. Deed. Deed அப்படின்னா ஒரு துணிச்சலான செயல். A brave or noble act. Brave or noble act. Her deed of standing up against injustice inspired others. Her deed of standing up against injustice. அநீதிக்கு எதிரா நிக்கிறது வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. It inspired others. அநீதிக்கு வந்து எதிர்த்து நிக்கிறது, இந்த துணிச்சலான செயல், அவருடைய துணிச்சலான செயல் மத்தவங்களை வந்து ஊக்குவிக்கும் ரகமா இருந்தது, மத்தவங்களையும் வந்து இன்ஸ்பயர் ஆக்க வச்சது. இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார் திஸ் வேர்ட் டீட். ஸ்டார்விங், ரொம்ப பசியால வந்து அப்படியே வாடி போடுது. Suffering or dying from hunger. The dog was starving and needed immediate medical attention. நாய் வந்து ரொம்ப பசியும் பட்டினியுமா இருந்தது, அதனால திடீர்னு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் அதுக்கு தேவைப்பட்டது. It needed a medical attention. The dog was starving.
For these many words, we have seen the meaning as well as a simple sentence pertaining to the words. Now we'll see multiple choice questions. I'll just take 2 more minutes of yours. Okay, kindly cooperate. One moment, I'll share the screen. This voice சம்மந்தப்பட்ட okay. The mother wanted to know if her son would come during summer, autumn, winter, spring. The mother wanted to know if her son could come during summer, autumn, winter, spring. எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. கோடை நாடா, இள உதிரும் காலமா, குளிர்காலமா, இல்ல ஸ்ப்ரிங், விச் சீசன்? Next question. His mother looked at the enormous lily-shaped tent over a plate crater sheet of ice galaxy. எங்க பார்த்தாங்க இந்த lily shaped tent? Okay. Third question. His mom preferred river dash than Selenopolis. எந்த ஆறை வந்து அவங்க அம்மா ப்ரிஃபர் பண்ணாங்க, விருப்பப்பட்டாங்க? நீப்பர், ப்ளூட்டோ, கேஞ்சஸ், மியாமி. Fourth question. Since the pond is deepened, there will be a lot of freshwater, moss, mosquitoes, fish. படுத்தினதுனால அந்த குளத்துல நிறைய என்ன இருக்கும்னு சொன்னாங்க? ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், மாஸ் இருக்கும், கொசுக்கள் இருக்கும், மீன்கள் இருக்கும். எது சொன்னாங்க அம்மா? Since the pond is deepened, there will be lot of dash. Question. The spaceships on the moon were readied for dash. The scientists to travel an expedition to the nearby galaxy. The school students to explore a voyage around the moon. எதுக்காக அந்த spaceship வந்து தயார் செய்யப்பட்டது அந்த நிலால? For what purpose it was getting ready? You choose the options. Sixth one, they are planning an expedition to neighboring country, planet, star. எங்க போறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க? For where are they? What is planning an expedition? Sorry, where they are planning for an expedition. எங்க போறதுக்காக அந்த expedition plan பண்றாங்க? Galaxy, star, planet, country. The community of Nation Square is place where people live on the moon, work on the moon, walk on the moon, of different nationalities come after work. The community of Nation Squareங்கிற இடம் என்ன? அங்க என்ன நடக்கும்? மக்கள் வந்து இதால வசிப்பாங்களா, வேலை செய்வாங்களா, நடப்பாங்களா, இல்லாட்டி வெவ்வேறு நாடுகள் சேர்ந்த மக்கள் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வரதா? அதான் the community of Nation Square. Okay. Eighth one. Dash occupies more than 100 square kilometers on the moon. Selenopolis, Metropolis, Astrodrome, Orchards. போன கிளாஸ் நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். கேள்விக்கான பதில சுலபமா உங்களால பதில் எழுத முடியும்.
Ninth one, on weekdays, as mother went about the chores, dash, she constantly thought of her son. She was always tired. Her singing would be soft and almost inaudible. Her singing was muted and a little sad. இந்த கொஸ்டினுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். Most of the questions were discussed in last session. Tenth one, the author of Mother's Voice, Basil Bursnoy or none of the above. எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, பேர் பார்த்துக்கணும்னு தோன்றதோ. டேசில் ஆர் none of the above, எதுவுமே கிடையாது. Done. So we have discussed. We have seen 10 questions pertaining to Mother's Voice. It's multiple choice questions. We'll continue seeing this prose a birthday letter in next session as well. இன்னைக்கு கிளாஸை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.